முதல்ல நம்ம பார்க்க போகிறது கொடிக்கள்ளி. போகர் 7000 சப்த காண்டம் 1149 பாடலில் கொடிக்கள்ளியை பற்றிய குறிப்பை போகர் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, கூட்டணி புரசோடு தேவதாளி கொடிக்கள்ளி புன்முருங்கை சதுரக்கள்ளி மாட்டுநீ எல்லோடு புறாவினச்சம் மகத்தான 15 வெவ்வேறே வாங்கி தீயிட்டு நீ வெவ்வேறிட்டினு சுட்ட சாம்பல் திறமாக வகை வகையாயிட்டினு படியளந்து போட்டு மூட்டு நீ பாண்டத்திற்கெட்டினியு மூத்திரத்தான் 15 படியவாரே. இந்த இடத்துல இந்த பாடலை நான் ஏன் குறிப்பா கொடுத்தேன்னா, கொடிக்கள்ளின்ற செடியோட மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொடிக்கள்ளிக்கும் கொம்புக்கள்ளிக்கும் உள்ள வேறுபாடை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த கொடிக்கள்ளியோட தாவரவியல் பெயர் சர்போஸ்டா இமா அசீடியம். இந்த காணொளியில நீங்க காண்பது போல இந்த கொடிக்கள்ளி பச்சை நிற தண்டுகள் உடையது. இலைகள் எதுவும் இருக்காது. இந்த தண்டை உடைச்சா அதுல இருந்து பால் வரும். பூக்கள் வெண்மை நிறத்துல நுனியில பூக்கக்கூடிய. இத கள்ளி செடின்னு சொல்றதை விட கள்ளி கொடின்னு சொல்றதே சிறந்ததாகும். ஏன்னா இது படரக்கூடியது. இது வறட்சியான இடங்கள்ல வளரக்கூடிய செடி. இதுக்கு பராமரிப்பு அந்த அளவுக்கு எதுவும் தேவைப்படாது. இந்த கொடிக்கள்ளியோட பால் மருத்துவ குணம் வாய்ந்தது. மரு இருக்கிறவங்க இந்த பாலை அந்த மரு இருக்கிற இடத்துல நாள்பட உபயோகப்படுத்திட்டு வந்தா அது ரணமாகி உதிர்ந்துடும். இந்த கொடிக்கள்ளியோட தண்டு, வேர், பால் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சரியான சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இத நம்ம உடல் உபாதைகளுக்கு உபயோகப்படுத்திட்டு வந்தா நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆயுர்வேதத்துல இந்த கொடிக்கள்ளிய சோமான்னு சொல்றாங்க. ரிக்வேதத்திலையும் இந்த கொடிக்கள்ளிய பற்றின குறிப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கொம்பு கள்ளின்ற திருக்கள்ளி. இதோட தாவரவியல் பெயர் இப்ரோபியா திருக்கள்ளி. இப்ரோபியா திருக்கள்ளி அப்படின்ற ஆங்கில பெயர்ல கூட தமிழ தழுவி திருக்கள்ளி அப்படின்னு தான் வருது. இந்த செடியோட தோற்றம், இதுல இலைகள் இருக்காது, தண்டுகள் மட்டுமே இருக்கும். உடைச்சா பால் வரும். இந்த செடி நெட்டு குத்தா வளரும், படராது. கொடிக்கள்ளி மாதிரி கொம்புக்கள்ளி படராது. அதே போல நுனிகள்ல பூக்கள் பூக்கும். கிராமப்புறங்கள்ல இந்த செடிய வேலியா உபயோகப்படுத்துறாங்க, வயல்கள்லயும் தோட்டங்கள்லயும். கிராமப்புறங்கள்ல குழந்தைகள் வீட்டுல பயந்தாலோ இல்ல ஓயாம அழுதுட்டே இருந்தாலோ இல்லைன்னா அரண்ட மாதிரி இருந்தாலோ இந்த செடிய உடைச்சிட்டு திஷ்டி கழிச்சு போடுவாங்க. இதோட மருத்துவ பயன்களும் எண்ணற்றவை. எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த செடிய உபயோகப்படுத்துறாங்க. சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த செடிகளை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த செடி சின்னதா இருக்கும்போது நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எது கொடிக்கள்ளி எது கொம்புக்கள்ளின்னு வேறுபடுத்தி நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இது இரண்டுமே அமைப்புல ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கொடிக்கள்ளி படரக்கூடிய தன்மை உடையது. இந்த செடி இணையதளத்துல நமக்கு விற்பனைக்கு கிடைக்கும். அதே மாதிரி நர்சரி கார்டன்ஸ்ல இந்த செடி கிடைக்கும். நம்ம அழகு சாதன பொருட்களா நம்ம வீட்டுல இந்த செடியவே வளர்க்கலாம். மாடி தோட்டத்துல கண்டிப்பா நிறைய பேர் வீட்டுல இந்த செடியை இப்ப வளர்த்துட்டு வராங்க. இந்த கொம்பு கள்ளிக்கும் கொடிக்கள்ளிக்கும் உள்ள வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் இந்த காணொளியில நம்ம பார்த்தோம். இந்த செடிகளை பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது நம்மளோட கடமை. சிவாய நம.